அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். இன்று நாம் சனி பெயர்ச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நவ கிரகங்களில் சனியின் பங்கு மிக முக்கியமானது. அதாவது ஆயுள் காரகன் என்று சொல்கிறோம். சனியின் தயவு இல்லாமல் ஆயுளை பற்றி நாம் கணிக்க இயலாது. ஒருவருக்கு பிறக்கும் போது சனி நீச்சமடைந்திருந்தால் சனி கோயில்கள் திருநள்ளாறு, காரைக்காலில் திருநள்ளாறு சென்று பரிகாரம் செய்துவிட்டு வரலாம். தேனி குச்சனூர் சென்று வரலாம். இல்லாமல் சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம், பம்பல் அருகில் உள்ள போலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்குள் உள்ள சனி பகவானை சென்று பரிகாரம் செய்துவிட்டு வரலாம். இப்பொழுது சனியை பற்றி நாம் பார்க்கலாம். சனியின் தயவு அனைவருக்கும் தேவைப்படுகிறது. சனி என்றாலே பயப்படுகிறார்கள். ஏனென்றால் ஏழரை சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, கந்த சனி என்கிறோம். ஏழரை சனியில் முதலில் சனி 12ஆம் இடம் விரய சனி ஆகிறார். விரய சனி முதல் 2.5 வருடங்களுக்கு தலை சம்பந்தமான பகுதிகள் பாதிப்படைகிறது. தலையில் நீர் கோர்த்தல், ஒற்றை தலைவலி, கண், காது, மூக்கு உபாதைகள் வரலாம். காது பிரச்சனை வரலாம். அடுத்து 2.5 வருடங்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது ஜென்ம சனி. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் 3வது சுற்று இருந்தால் மாரக திசை என்போம். அவர்கள் உடல் நலனை நன்றாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் அந்த சனி பகவானை குரு பார்த்தால் சிலர் 4 சுற்றுகள் கூட இருக்கிறார்கள். ஆகவே ஆயுள் காரகன் சனி, உழைப்பு காரகன் சனி, கடின உழைப்பாளி, நீதி நியாயம் தவறாதவர். யார் தவறு செய்தாலும் தவறுதான், மன்னிக்கும் குணம் அவருக்கு கிடையாது. ஆகவே சனி பகவானை முதல் 2.5 வருடங்கள் விரய சனி என்போம். அடுத்து 2.5 வருடங்கள் ஜென்ம சனி என்போம். அடுத்து 2.5 வருடங்கள் பாத சனி, கால்வலி, மூட்டு வலி, கணுக்கால் வலி போன்றவை வரலாம். ஆக நீண்ட நாள் உயிரோடு இருக்க ஆசைப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீண்ட ஆயுள் தேவை, சனி பகவானினுடைய அனுகிரகம் தேவை. அடுத்து பணம் சம்பாதிக்க வேண்டும். பணம் எப்படி சம்பாதிக்க முடியும்? கடினமாக உழைத்தால்தான் நாம் பணம் சம்பாதிக்க முடியும். சனி செவ்வாய் உத்தியோகக்காரகன் என்றால் சனி பகவான் உழைப்பு காரகன். உழைக்காமல் பணம் சம்பாதிக்க முடியாது. எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு பண வசதி பெருகும். ஒருவருக்கு ஜாதகத்தில் சனி உச்சம் பெறுகிறார் என்றால் ஆயுள் தீர்க்கம், தொழிலில் தீர்க்கம், தொழில் நல்லபடியாக நடைபெறும். சனி உச்சம் அடையும் இடம் துலாம் ராசி, சனி நீச்சம் அடையும் இடம் மேச ராசி. ஆகவே அந்த சனியினை குருவும் பார்த்தால் 4 சுற்றுகளுக்கு இருக்கிறார்கள். ஏழரை சனியில் ஆயுள் தீர்க்கத்தை கொடுப்பார். உணவுக்கு பஞ்சமில்லாத வளமாக வாழக்கூடிய நிலையை கொடுப்பார். அதே நேரத்தில் சனி பலமிழந்து காணப்பட்டால் பிச்சை எடுப்பார், வறுமையை கொடுப்பார், எதிரிகளால் பிரச்சனையை கொடுப்பார். ஆக சனிக்கு 3 பார்வைகள், 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை என்போம். ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவான் 7ஆம் இடத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் இருந்தால் அவருக்கு திருமணம் தனங்களாகும். இல்லாவிட்டால் சனி அமர்ந்த இடத்தில் இருந்து அந்த ராசியை பார்த்தாலும் திருமணம் தனங்களாகும். கலஸ்தரஸ்தானத்தை பார்த்தாலும் திருமணம் தனங்களாகும். அடுத்து 4ஆம் வீட்டை சனி பார்த்தால் வீடு வாங்குவதில் தடங்கல்கள் உண்டாகும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு, மனை, வாகனஸ்தானம், தாயார் ஸ்தானம் என்போம். அந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தால் என்றால் வீடு வாங்குவதில் தடைகள் உண்டாகும். ஆகவே ஒருவருடைய ராசியை கடக்க 2.5 ஆண்டுகள் ஆகும். 12 ராசிகளையும் கடக்க 30 ஆண்டுகள் ஆகிறது. ஆகவே 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தவரும் இல்லை என்று நாம் சொல்லுவோம். சனி ஒருவருக்கு 3, 6, 11ஆம் இடங்களில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டுமே நற்பலன்களை செய்வார். ராசிக்கு 3ஆம் இடம், உதாரணமாக மேஷ ராசிக்கு 3ஆம் இடம் மிதுன ராசி, மேஷ ராசிக்கு 7ஆம் இடம் துலாம் ராசி.
அடுத்து 11ஆம் இடம் கும்ப ராசி. இங்கு சனி பகவான் சென்றால் மேச ராசியினருக்கு 100% நன்மைகள் உண்டாகும். சனி 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் 12, 1, 2 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் பெரிய பிரச்சனைகளை கொடுப்பார். விரய சனி நிறைய விரயங்களை கொடுப்பார். திடீரென்று செலவு வரும், கடன் வாங்க வேண்டி இருக்கும், ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் பிரச்சனை ஏற்படும். உயர் அதிகாரிகள் தங்களை திட்டிக் கொண்டே இருப்பர். அர்த்தாஷ்டம சனி சனி ராசிக்கு 4 வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும். உடல் நலம் பாதிக்கும். தொழிலில் சிக்கல், தாய் வழியில் பிரச்சனை, தாயாருக்கு உடல் நல குறைவு உண்டாகும். மிக கொடுமையான பலன்கள் நடக்கும். அஷ்டமத்து சனி சனி ராசிக்கு 8 இருந்தால் அஷ்டமத்து சனி என்போம். அதில் பாதி அர்த்தாஷ்டம சனி. அடிக்கடி மூட்டு வலி, கால் வலி, முதுகு வலி இருக்கும். அடுத்து சனி 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நாம் அஷ்டமத்து சனி என்கிறோம். அஷ்டமத்து சனி என்றால் 8 என்று பொருள். ஜாதகர் மிகவும் துன்பத்துக்கு உள்ளாவார். சிலருக்கு ஐசி வார்டில் படுத்திருப்பார் திடீரென்று. சனி ஆயுள் ஸ்தானம், அதாவது ராசிக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் என்போம். பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் என்போம். ஆக அந்த நேரத்தில் உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் உடனே மருத்துவரை சென்று சந்தித்து நல்லபடியாக ஆலோசனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அடுத்து ராசிக்கு, அதாவது 7.5 சனி 12ஆம் இடத்தில் வர்றப்ப விரய சனி. 7.5 சனி கடுமையான பிரச்சனைகள் வரும். தொழிலில் பாதிப்பு ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும். கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு உண்டாகும். ஆகவே ஜாதகத்தில் பிறக்கும் போது சனி உச்சம் அடைந்திருந்தாலோ, ராசிக்கு 3, 6, 11ஆம் இடங்களில் இருந்தாலோ அவர் புண்ணியம் செய்தவர்கள். அடுத்து சனியினுடைய நட்சத்திரங்கள் அனுசம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். அவர்களுக்கு சனியினால் அதிக பாதிப்பு உண்டாகாது. அந்த தசாமுக்தி நடந்தால் கூட அவர்களுக்கு பாதிப்பு உண்டாகாது. அப்படி நோய்கள் சனி நீச்சம் பெற்றாலோ, வேறு ஏதானும் ஒரு வகையில் பலம் இழந்து காணப்பட்டாலோ வாத நோய் வருகிறது. கைகால் விழுந்து போவது. அடுத்து மேச ராசியில் சனி நீச்சம் அடைந்திருந்தால் சிலருக்கு கேன்சர் வருகிறது. சனி பாதிப்படைந்திருந்தால் ஜாதகத்தில் கை கால் மூட்டு வலி, முதுகு வலி வருகிறது. அடிக்கடி நடக்க முடியவில்லை. கால் வலி, கணுக்கால் வலி, உயிர் போகும் அளவுக்கு வலி உண்டாகிறது. சிலருக்கு எலும்பு நோய், யானைக்கால் வியாதி, புற்றுநோய் வருவதற்கு சனி பகவான் காரணமாவார். அடுத்து ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் தோஷம் என்று சொல்கிறோம். சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. செவ்வாய் சனியை பார்த்தாலோ, சனி செவ்வாயை பார்த்தாலோ சிலருக்கு காதல் திருமணம் உண்டாகும். லக்னத்துக்கு 7ஆம் இடம் செவ்வாய் வீடாக இருந்து சனி பார்த்தாலோ, லக்னத்துக்கு 7ஆம் இடம் சனி வீடாக இருந்து செவ்வாய் பார்த்தாலோ சிலருக்கு காதல் திருமணம் உண்டாகும். சனி திசையில் செவ்வாய் புத்தியிலோ, செவ்வாய் திசையில் சனி புத்தியிலோ மிகவும் கஷ்டகாலம், விபத்து ஏற்படுகிறது, வாகன விபத்து. அடுத்து சனி சூரியனுடன் இணையும் போது சில மாற்றங்கள் உண்டாகிறது. சூரியனின் மகன்தான் சனி என்போம். ஜாதக கட்டத்தில் சூரியனும் சனியும் இணைந்திருந்தால் தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது. ஒருவருக்கு அப்படி சனி சூரியன் சேர்ந்திருந்தால் கண் உபாதை, இரத்தப்போக்கு ஏற்படும். திருமணம் ஒருவருக்கு தாமதமாக நடப்பதற்கு காரணம் சனி பகவான் தான். 7ஆம் இடத்தில் சனி இருந்தாலோ, 7ஆம் இடத்தை சனி பார்த்தாலோ தாமத திருமணம் நடைபெறுகிறது. சனிக்கு நட்பு கிரகங்கள் சுக்கிரன், குரு, புதன், ராகு, கேது. பகை கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். ஆகவே சனிக்கு 3 பார்வைகள், 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை என்போம். சனி தான் இருக்கும் இடத்தை விருத்தி செய்வார். ஆனால் பார்க்கும் இடத்தை பாதிப்படைய செய்வார். எப்பொழுதுமே குரு பார்வைக்கும் சனி பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. குரு பார்வை எங்கெங்கு படுகிறதோ அங்கு அந்த இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் சனியின் பார்வை பட்டால் அந்த இடம் பாதிப்படைகிறது. சனி இருக்கும் இடத்தில்தான் நன்றாக வைப்பார், மற்றபடி பார்க்கும் இடத்தை கெடுத்து விடுவார். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருந்தால் திடீரென வாழ்வில் பாதிப்பை கொடுப்பார்.
அனுசம், பூசம், புரட்டாதி ஆகியவை சனி நட்சத்திரங்கள். ஒருவர் மேற்கண்ட நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் சனி திசைதான் முதல் திசை. அனுசம், பூசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் தான் ஒரு சனியுடைய நட்சத்திரங்கள். சனியினால் இரும்பு தொழில் செய்வார்கள். இரும்பு தொழில், ஆயில் பிஸ்னஸ், சிமெண்ட் பிஸ்னஸ் போன்றவை செய்யலாம். வாகன தொழில் செய்யலாம். இரும்பு, கெமிக்கல், உரம், எண்ணெய், வித்துக்கள், தோல், ரப்பர், பஞ்சு, சணல் கயிறு, ஏற்றுமதி, இறக்குமதி, பிரிண்டிங் பிரஸ், அச்சக கற்கள் போன்ற பிஸ்னஸை செய்யலாம். நீல நிற பொருட்களை வைத்து வியாபாரம் செய்யலாம். மீன் பிஸ்னஸ், எறால் பிஸ்னஸ் வியாபாரம், ரயில்வே, தொலைபேசி லாகா போன்ற தொழில்களில் ஏதேனும் ஒன்றில் ஜாதகம் ஈடுபடுவார். ஆக சனி பகவான் சிலருக்கு பிறப்பு ஜாதகத்தில் பாதிப்பாக இருந்து, ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் மேச ராசியில் நீச்சமடைந்திருந்தாலோ இல்லாவிட்டால் மறைந்திருந்தாலோ சனி பகவான் கோயிலுக்கு செல்லுங்கள், அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். வசதி இருந்தால் காரைக்கால், திருநள்ளாறு சென்று பரிகாரம் செய்யலாம். வசதி இல்லாதவர்கள் சென்னையில் உள்ள பல்லாவரத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவில், அதாவது பொலிக்கலூரில் உள்ளது, அங்கு சனிக்கிழமைகளில் சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளலாம். ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி நடப்பவர்கள் தன் வயதை விட ஒரு மிளகினை எடுத்து வீட்டில் ஜவுளி கடையில் சிவப்பு துணி வாங்கி, உதாரணமாக 30 வயது என்றால் ஒரு மிளகு சேர்த்து 31 மிளகினை ஜவுளி கடையில் சிவப்பு துணி வாங்கி அந்த துணியில் திரி போல செய்து சுத்தமான நெய் வாங்கி கொண்டு போய் கோயில் அகல் விளக்கில் கால பைரவருக்கு சனிக்கிழமை ஏற்றலாம். இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். சனிக்கான ஸ்துதி நீலாஞ்சன சமாபாசம் அந்த பாடலை 16 முறை சொல்லலாம். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும்.